மேஷ ராசி நேயர்களை இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்ப என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்த ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாங்க, அது எல்லாம் சும்மா இல்லை, அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்கு. இந்த பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த மேஷ ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களா ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கலாம், என்னுடைய நல்ல காலம் எப்போது தொடங்கும் அப்படின்ட்டு. கடந்த சில மாதங்களா நீங்க நினைச்சது ஒன்று, நடந்தது வேறொன்னா இருந்திருக்கலாம். மனதில் வைத்த கனவுகள் தள்ளி போயிருக்கலாம், நம்பிக்கை வைத்தவர்கள் விலகி இருக்கலாம், கடினமாக உழைத்தும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட உங்களை வாட்டி இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, மேஷ ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அப்படின்னா எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழும் மனவலிமை. அதனால தான் இன்று வரை நீங்கள் தோற்று போகவில்லை. வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாம், ஆனால் உங்களை உடைக்க முடியலைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை நாட்களாக அமையக்கூடியதுగా வாய்ப்பு இருக்குதுங்க. சில கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய சிந்தனைகளையும் புதிய முயற்சிகளையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரலாம். ஆனால் அந்த வாய்ப்புகளை வெற்றியாக மாற்றுவது உங்கள் முயற்சியும் சரியான முடிவுகளுமே. இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. நீங்கள் கடந்த காலத்தை நினச்சி வருந்துவதை விட எதிர்காலத்தை உருவாக்க தயாராக இருக்க வேண்டும். நல்ல நேரம் வருவது முக்கியமல்ல, அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்த தயாராக இருப்பதுதான் முக்கியம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த துறைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்யுங்கள். பணமா, தொழிலா, வேலையா, குடும்பமா, உறவுகளா? ஒரு தெளிவான இலக்கை மனதில் வைத்து செயல்பட தொடங்கினால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பல மாற்றங்களை உணரலாம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் சில முக்கியமான சூட்சுமங்களை வழங்குகின்றன. சிலருக்கு புதிய மனிதர்களின் அறிமுகம் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பை உருவாக்கலாம். சிலருக்கு நின்று போன பண வரவுகள் மீண்டும் வரலாம். சிலருக்கு தொழிலில் புதிய வளர்ச்சி தொடங்கலாம். இன்னும் சிலருக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக விலக ஆரம்பிக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் செலவுகளில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி பணம் கொடுப்பது, பெரிய முதலீடுகள் செய்வது, அவசர முடிவுகள் எடுப்பது போன்றவற்றில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் பொறுமையுடனும் நிதானமான பேச்சாலும் அவற்றை எளிதாக சமாளிக்க முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை, அவசரம் வேண்டாம், ஆனால் முயற்சியை நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை உங்களுக்காக ஒரு புதிய கதவை திறக்க தயாராக இருக்கிறது. அந்த கதவை திறந்து உள்ளே நடந்து செல்வது மட்டும் உங்கள் கையில் உள்ளது. இந்த வீடியோவில் தொடர்ந்து எந்த கிரக பெயர்ச்சி உங்களுக்கு அதிக நன்மை தருகிறது, தொழில் மற்றும் பணவரவில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன, யாரை நம்பலாம், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் காத்திருக்கின்றன, இந்த மாதம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரங்கள் என்ன, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். மேஷராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் நடைபெறும் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் உங்கள் தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் வாய்ப்பை உருவாக்குகின்றன. செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைவது உங்களுக்குள் இருந்த தயக்கத்தை குறைத்து தைரியத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்க உதவக்கூடும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த திட்டங்களை செயல்படுத்தும் உற்சாகம் உண்டாகும். இதுவரை என்னால் முடியுமா என்று யோசித்த நீங்கள் இனி முயற்சி
செய்து பார்க்கலாம் என்ற மனநிலைக்கு மாறலாம். அதேபோல் புதன் குரு இணைவு அறிவு, திட்டமிடல், குடும்ப ஆதரவு போன்றவற்றில் சாதகமான சூழலை உருவாக்கும். கல்வி, தகவல் தொடர்பு, நிர்வாகம், விற்பனை, ஐடி, வணிகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது நல்ல முன்னேற்ற காலமாக அமையலாம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத அழைப்பு அல்லது நேர்முக தேர்வு வாய்ப்பு கிடைக்கலாம். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் கவனம் கிடைக்கலாம். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆகலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நின்றிருந்த வருமானம் மெதுவாக சீராக தொடங்கலாம். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்னவென்றால், சுக்கிரன் நீச்ச நிலையை அடைவதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகள், அவசர முதலீடுகள், யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுப்பது போன்றவற்றில் கவனம் அவசியம். பெரிய கடன் வாங்குவது, அதிக முதலீடு செய்வது, ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடுவது, யாருக்காகவும் ஜாமீனுக்கு நிற்பது, இவற்றை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லதுங்க. பொருளாதார ரீதியாக ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருமானம் அதிகரிப்பது வெற்றி அல்ல, சேமிப்பு அதிகரிப்பதுதான் உண்மையான முன்னேற்றம். இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பொறுமையாக பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் அது பெரிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையலாம். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பணம் கைக்கு வரலாம். சிலருக்கு வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்கள் தொடர்பான நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் வெற்றி கிடைக்க ஆரம்பித்தவுடன் அனைவரையும் நம்ப வேண்டாம். உங்கள் வளர்ச்சியை மனப்பூர்வமாக பாராட்டுபவர்கள் சிலரே இருப்பார்கள். சிலர் சிரித்து பேசினாலும் உங்கள் முடிவுகளை திசை திருப்ப முயற்சி செய்யலாம். எனவே இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை வையுங்கள், ஆனால் ஆராயாமல் யாரையும் நம்பாதீர்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம், நான் இதுவரை நினைத்ததை விட என்னால் அதிகம் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கைங்க. இனி காதல், திருமணம், குடும்பம், உடல்நலம், வாழ்க்கை மற்றும் உறவுகள் இதையெல்லாம் பற்றி விரிவாக பார்க்கலாங்க. வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். ஆனால் மன நிம்மதியை தரும் உறவுகள் இல்லை என்றால் அந்த வெற்றியும் முழுமையாக உணர முடியாது. கடந்த சில மாதங்களாக உங்கள் உறவுகளில் சில சோதனைகள் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் அதிகமாக நேசித்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். சிலருக்கு நண்பர்களின் விலகல், சிலருக்கு காதல் ஏமாற்றம், இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த நிலைகளில் மெதுவான மாற்றத்தை உருவாகக்கூடிய காலமாக அமையலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட முயற்சி செய்யுங்கள். சில நேரங்களில் நாம் பேசாமல் இருப்பதே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். மனதில் இருப்பதை கோபமாக அல்ல அன்பாக பகிர்ந்தால் பல தவறான புரிதல்கள் விலகும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். சில குடும்பங்களில் நல்ல நிகழ்ச்சியை பற்றி பேச்சுக்கள் தொடங்கலாம். காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. காதலில் இருப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை அதிகரிக்கலாம். சந்தேகங்களை விட நம்பிக்கை வளர்த்தால் உறவு வலுவாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணை பற்றிய நல்ல தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளது. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கடந்த கால மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் அன்பும் புரிதலும் அதிகரிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல உறவு என்பது அதிர்ஷ்டத்தால் மட்டும் உருவாகாது. விட்டு கொடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் அதற்கு அடித்தளம். புதிய மனிதர்களின் வரவு இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய நபர்கள் அறிமுகமாகலாம். அவர்கள் அனைவரும் ஒரே காரணத்திற்காக வரமாட்டார்கள். சிலர் ஒரு நல்ல நண்பராக வருவார்கள். சிலர் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள். சிலர் உங்களுக்கு மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவார்கள். ஆனால் புதிய உறவுகளை அவசரமாக முடிவு செய்யாமல் காலம் எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை வேலைப்பளு மற்றும் அதிக சிந்தனை காரணமாக சோர்வு, தூக்கமின்மை அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம். சரியான நேரத்தில் உணவு, போதுமான தண்ணீர், நடைப்பயிற்சி மற்றும் நல்ல தூக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். உடல் கொடுக்கும் சிறிய அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாதீர்கள். தேவையானால் மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். மேஷராசிக்காரங்களே, நீங்கள் பல முறை வாழ்க்கையிடம் தோற்றதாக நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் வாழ்க்கை உங்களை தோற்கடிக்கவில்லை. அது உங்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டம் நாளை நீங்கள் சொல்லப்போகும் வெற்றி கதையின் முதல் அத்தியாயமாக கூட மாறலாம். எனவே கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள், எதிர்காலத்தை நம்புங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும்.
அடுத்து ஆன்மீக பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாங்க. வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடந்திருந்தால் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுங்க. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை சோதிப்பதற்காக அல்ல, நம்மை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காக சில பாதைகளை கடக்க வைக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், மனவேதனைகள், பொருளாதார சிக்கல்கள் இவையெல்லாம் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களுக்குள் இருக்கும் மன வலிமையையும் திறமையையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவே வந்திருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளோடு ஆன்மீக சக்தியையும் இணைத்து கொண்டால் மன நிம்மதியும் தைரியமும் அதிகரிக்கும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் விநாயகர் வழிபாடு, அதாவது காலையில் அருகம்புல் வைத்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை நீங்க டெய்லி சொல்லலாங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு, அது எப்படின்னா சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இது மன அழுத்தத்தை குறைத்து பொறுமையை அதிகரிக்க உதவும். அடுத்து பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடுங்க. பிரதோஷ தினங்களில் சிவபெருமானை வழிபடுவது மன கவலைகளை குறைத்து தடைகளை விளக்கக்கூடிய ஆன்மீக பலத்தை தரும். அடுத்ததா குலதெய்வ வழிபாடு. நீண்ட நாட்களாக நிறைவேற்றாத வேண்டுதல்கள் இருந்தால் அவற்றை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். குலதெய்வத்தின் அருள் குடும்பத்தில் ஒற்றுமையையும் மன நிம்மதியையும் அதிகரிக்கும். வாழ்க்கையின் உண்மை, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா மனிதர்களும் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். சிலர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவார்கள், சிலர் நம்மளை உயர்த்த வருவார்கள், சிலர் நம்மளை சோதித்து நம்மளுடைய உண்மையான பலத்தை உணர வைப்பார்கள். அதனால் யார் வந்தாலும் யார் விலகினாலும் உங்களுடைய நல்ல குணத்தையும் மனநிலையையும் இழக்காதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, நீங்கள் இதுவரை எத்தனை முறை விழுந்திருந்தாலும் இன்னும் எழுந்து நிற்கிறீர்கள், அதுவே உங்கள் வெற்றி. உங்களுக்குள் இருக்கும் தைரியம், உழைப்பு, இறை நம்பிக்கை, இந்த மூன்றும் சேரும்போது எந்த தடையும் நிரந்தரமாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், சிலருக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படலாம், சிலருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம், சிலருக்கு மன நிம்மதி கிடைக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு மாற்றம் நிச்சயம் இருக்கிறது. நம்பிக்கை மீண்டும் பிறக்கப் போகிறது. இனி கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள். நடக்காததை எண்ணி மனதை சோர்வடைய விடாதீர்கள். உங்களுக்காக இன்னும் நல்ல நாட்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய முயற்சிகளை தொடருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்தால் கூட அது நாளை பெரிய வெற்றியாக மாறும். தைரியமாக இருங்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லதே நடக்கட்டும். அடுத்ததா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேகமான மாற்றங்களையும் புதிய தொடக்கங்களையும் கொண்டு வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு முயற்சி மீண்டும் உயிர் பெறும் வாய்ப்பு இருக்குது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் மனதில் ஏமாற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் அதே முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழலை உருவாக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது மனதை உறுதிப்படுத்தி தைரியத்துடன் செயல்பட உதவும். அவசர முடிவுகளை தவிர்த்து தைரியமாக எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு புதிய கதவை திறக்கக்கூடும். அடுத்ததா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் வெளியில் தைரியமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் நிறைய உணர்வுகளையும் பொறுப்புகளையும் சுமந்து வாழ்பவர்கள். யாரிடமும் எளிதாக தங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக போராடுபவர்கள் தான் நீங்கள். கடந்த சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்திருக்கலாம். எடுத்த முயற்சிகள் தாமதமாகி இருக்கலாம். நம்பிய சிலர் ஏமாற்றி இருக்கலாம். நான் இவ்வளவு உழைத்தும் ஏன் பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி பல முறை உங்கள் மனதில் எழுந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மனநிலை மாற்றக்கூடிய காலமாக அமைதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை தரிசித்து ஓம் சரவணபவ எழுதுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
உங்களிடம் ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது. எந்த சூழலிலும் தலைகுனிந்து நிற்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். உண்மை என்று நம்பியதை தைரியமாக சொல்வீர்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனதில் இருக்கும் காயங்களையும் வேதனைகளையும் வெளியில் காட்டாமல் அமைதியாக சுமந்து செல்வீர்கள். கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என் நேரம் எப்போது மாறும் என்ற கேள்வியை உங்களுக்குள் எழுப்பியிருக்கலாம். உழைப்பிருந்தும் தாமதம், நம்பிக்கை இருந்தும் ஏமாற்றம், முயற்சி இருந்தும் முழு பலன் கிடைக்காத நிலை உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அலுவலகத்தில் நீங்கள் செய்த உழைப்பை மேலதிகாரிகள் கவனிக்க போகிறாங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற மலர்களால் வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமையாக இருங்க, சரிங்களா? பொறுமையை இழக்காதீர்கள், முயற்சியை நிறுத்தாதீர்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையின் தொடக்கமாக அமையட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.